அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை. நான் பல வாரங்களாக இதற்கு கடந்த வாரமும் அதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முந்தைய பகுதியிலேயும் கூட பல வாரங்களும் தேவனுடைய சபை, தேவனுடைய என்னதுங்க போட்டிருக்கு, வீடு. எது தேவனுடைய வீடு? சிமெண்டால் கட்டியது தேவனுடைய வீடு அல்ல. அது சாலமோன் கட்டிய தங்க ஆலயமே அப்படிப்பட்ட ஆலயத்திலேயே தேவன் இருக்க முடியாது என்று சொன்னபோது, ஆஃப்டர் ஆல் சிமெண்டால் கட்டிய ஆலயத்திலே தேவன் இருக்க மாட்டார். இப்பொழுது எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த ஆலயமும் கூட தேவனுடைய ஆலயம் அல்ல. நேற்று நீங்கள் கேட்டீங்க, தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை, தேவனுடைய மாளிகை எல்லாம் அவருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. நாம் சபையாக கூடி வருதல். இந்த சபை என்பது பைபிள் கர்ஜைன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சபையாராகிய நாம் அனைவரும் பைபிள் கர்ஜனை என்ற புத்தகத்தை அச்சிட்டு விதைத்திருக்கிறோம், பல இடங்களிலே தூவி இருக்கிறோம், பல இடங்களிலே. அந்த விதைகளானது தமிழ்நாடு முழுவதும் கூட எத்தனையோ மாவட்டங்களில் அநேகருக்கு, சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற எத்தனையோ பல ராமநாதபுரம் மாவட்டம், கன்னியாகுமரி, அப்புறம் திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, அப்புறம் இன்னும் எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறது இந்த புத்தகம். விதைத்திருக்கிறோம் விதைகளை. எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயத்தில், தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த வகை, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை, ஒரு வகை, ஒரு முறை இருக்கிறது. பல முறைகள் இருக்கிறது. என்னென்ன முறைகள் சபையில் இருக்க வேண்டுமோ என்று. முதலாவது, நாம் விதைத்திருக்கின்ற இந்த விதைகள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக முளைக்கும். தேவன் முளைக்க செய்வார். கண்டிப்பாக விதைத்த உடனேயே முளைக்காது செடி. முதலில் அந்த விதையானது பூமிக்குள்ளே செல்லும். அதனுடைய வேர் பூமிக்கு உள்ளே செல்லும். பூமிக்கு உள்ளே சென்று அதனுடைய அஸ்திபாரத்தை நன்றாக இறுக்கமாக உறுதியாக செய்து கொண்ட பிறகு மேலே முளைக்க ஆரம்பிக்கும், மேலே தெரிய ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நமக்கு தெரியாது. அப்படியாக நாம் அனைவரும் விதைத்த விதைகளானது இன்றைக்கு பல மாவட்டங்களிலே போய் சேர்ந்திருக்கிறது. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு உவமை, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு உவமை. நாம் விதைத்த விதைகள் முளைக்கும். அந்த முளைகளோடு கூட பிசாசானவன் ஒரு சில
களைகளையும் அதற்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பான். இதற்கு நாம் அனைவரும் கூட தயாராக இருக்க வேண்டும். களைகள் இப்பொழுது நாம் தூவிய விதைகளும் எது களை எது பயிர் என்ற இப்போ தெரியாது. எல்லாம் ஒன்றா தான் தெரியும். எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. முளைத்து நன்றாக பயிர் வளர்ந்த பிறகு தெரியும் அது பயிரா அல்லது களையா என்று. ஒரு வாட்டி அந்த 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 விதைகளை எல்லாம் பார்க்கலாமா? எத்தனை பேர் அந்த புத்தகங்களை பெற்றிருக்கிறார்களோ, எத்தனை மாவட்டங்களிலே பெற்றிருக்கிறார்களோ, எத்தனை ஊர்களுக்கு சென்றிருக்கிறதோ தபால் மூலமாக போடுவாங்க. இத்தனை மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்ற இந்த புத்தகம் விதைத்திருக்கிறோம் நாம், நல்லது. ஆனால் ஒரு உவமையை நாம் படிக்க வேண்டிய தருணம் இது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் குருகுலம் 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல விதை, நல்ல புக், தூய்மையான, களங்கமே இல்லாத சுத்தமான பால், சுத்தமான உணவு, பலமான உணவு, விஷத்தன்மையே இல்லாத, கலப்படமே இல்லாத. நிறைய பேர் போதனை செய்வாங்க, கொஞ்சம் அது இருக்கும் கொஞ்சம் இதுவும் இருக்கும், கலப்படம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவனை நம்ப வைக்க வேண்டும் என்றால் வெறும் பொய்யை சொன்னால் மட்டுமே நம்ப மாட்டாங்க. 4 உண்மையை சொல்லி அதனோடு ஒரு பொய்யை சொன்னால் அப்போ நம்புவாங்க. தேவனுடைய வசனத்தை அவங்களும் நல்லா போதிக்கிறாங்க, அதற்குள்ளே பொய்யும் இருக்கிறது. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொய் உங்களுக்கே தெரியாமல் அந்த விஷம் போய் உங்களுடைய மண்டையில் போய் உக்காரும், உங்களை கெடுக்கும், உங்களை கொல்லும். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகள் யார்? நாம் விதைத்தது நல்ல விதைகள், நல்ல விதைகள். இதற்குள்ளே யார்? பிசாசினால் வரவழைக்கப்பட்ட களை என்பது இப்பொழுது நமக்கு தெரியாது. கன்ஃபார்ம் இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லியாச்சு, கண்டிப்பாக பிசாசானவன் நமக்குள்ளே களைகளை விதைத்திருக்கிறான், நுழைத்திருக்கிறான், வந்திருக்கிறான். அது யார் என்று கண்டுபிடிப்பது
வந்தவர்களுக்கே தெரியாது. கொஞ்ச காலம் வந்தவர்களுக்கே தெரியாது. அந்த களைகள் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர்கள், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? பிடுங்கி போட முடியாது உடனடியாக. நல்ல பயிரானது, நல்ல பயிர் அனுபவிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அந்த களைகளும் கூட இருந்து அந்த பலத்தை எல்லாம், அந்த பலனை எல்லாம், நிலத்தின் சாரத்தை எல்லாம் இழுத்து கொண்டு அது நன்றாக வளரும். களைகள் பிசாசினால் நுழைக்கப்பட்ட களைகள் வரும், இருக்கும். நுழைந்து விட்டதா இல்லையா அப்புறமா பார்க்கலாம். அந்த களைகள் நாளைக்கு தேவனுடைய உண்மையான பிள்ளைகள், தேவனுடைய உண்மையான சபை அனுபவிக்க வேண்டிய, தேவனுடைய உண்மையான சபையானது பெற வேண்டிய பல நன்மைகளையெல்லாம் அந்த களைகள் இருந்து அது அனுபவிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி நாம் டிஸ்டர்ப் பண்ணோன்னா நல்ல பயிர் அடிபடும். அப்படி அடிபடக்கூடாதுன்னா சில நஷ்டங்களை நாம் சகித்து கொண்டே ஆக வேண்டும். தேவனுடைய சபை அனுபவிக்க வேண்டிய, தேவனுடைய சபை வளர வேண்டிய விஷயங்களிலே அந்த களைகள் உள்ளே பிசாசினால் நுழைக்கப்பட்ட அந்த களைகள் நாளைக்கு நமக்கு காணப்படும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட களைகளை முன்னதாகவே நாம் கண்டறிந்து அவைகளை எப்படியாவது, இங்கே ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் நாம் பார்க்குறோம், இன்னொரு ஆங்கிளில் அப்படிப்பட்டவர்களை எப்படியாவது முன்னதாகவே கண்டிருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சபை, உண்மையிலே சபை என்றால் என்னவோ, அதனுடைய முறை, நடக்க வேண்டிய முறைகள் என்னவோ, உலக கிறிஸ்தவர்களுக்கு சபை என்றாலே முதல்ல தெரியாது. அவங்களுக்கு ஏதோ 4 பேர் வருவாங்க, வந்து ஒரு பிரசங்கம் பண்ணி போயிடுவாங்க. பிரசங்கத்திற்கும் சபையிலே நாம் கூடி வருவது எதற்காக? முதலாவது பாயிண்ட், சபையை நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். சபையாக கூடி வருவதில் எதற்காக நீங்கள் சொல்லணும். இப்போது ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஏறுதா இல்லையான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். இதே டைமிங் 11:45க்கு. ஆளாளுக்கு எல்லாருமே சப்ஜெக்ட் சொல்லணும், பிரசங்கம் கிடையாது. சர்ச்சஸில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பிரசங்கம்லாம் கிடையாது. பிரசங்கத்துக்கும் பாடத்தை சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிரசங்கம் நல்லது, அது மோட்டிவேஷனாக ஸ்பீச் பண்ணுவாங்க, நல்ல உத்வேகத்தை ஏற்படுத்தும். ஊ கத்தி பிரசங்கி கீன்னு கத்துவாங்க. சாதாரணமாக எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபையாக கூடி வந்து பாட்டு பாடுவாங்க, காணிக்கை போடுவாங்க, தேவனை துதிப்பாங்க, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நடக்க வேண்டிய, சபையாக கூடி வந்ததன் நோக்கமே பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் என்ற இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சபையாக கூடி வருதல் என்பது நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம் இல்லையா? சபையாக கூடி வருதலின் நோக்கம் பைபிளை கற்றுக்கொள்வதற்காக. உதாரணமாக ஸ்கூலுக்கு பசங்க போவாங்க. எதுக்குப்பா பசங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க? படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாம் இருக்கா? உங்களுக்கு புக்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, இதை படிக்கணும் அப்படின்னு இருக்குது, முறை இருக்குது. அதுக்காக அந்த ஸ்கூலில் போன உடனே ப்ரேயர் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருக்கா? இருக்குது. லஞ்ச் பீரியட் இருக்கா?
இருக்கு. காசு ஏதாவது டொனேஷனுக்கு அதுக்கு இது கலெக்ட் பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. காலையில் போன உடனே ப்ரேயர் இருக்கும், சாங் பாட்டு பாடுவாங்க. அப்புறம் பசங்க விளையாடுவாங்க, கொஞ்ச நாள் லைப்ரரிக்கு போய் படிப்பாங்க, எம்டி பீரியட் இருக்கும், எல்லாமே. ஆனால் முக்கியமானது எல்லாமே இருக்கும். ஆனால் இவை அனைத்தும் கூட முக்கியமானது அங்கே போய் பிள்ளைகள் அரசாங்கம் வகுத்து கொடுத்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக. ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஸ்கூலில் போதை எதிர்ப்பு உறுதிமொழி, அது என்னது, போதை ஒழிப்பு உறுதிமொழி, எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றாங்க. உறுதிமொழி. அப்புறம் இப்போ நம்ம யூனிவர்சல் ஆந்தம் பண்ணோம், அவங்க நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் இவை அனைத்தும் கூட பிள்ளைகள் படிக்க வேண்டிய பாடம். அதற்காக இவை அனைத்தும் கூட சபையாக கூடி வருதல் என்பது தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக. அதுக்காக பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லலை, காணிக்கையை போடக்கூடாதுன்னு சொல்லலை, தேவனை துதிக்க கூடாது என்று சொல்லலை, ஆராதிக்க கூடாது என்று சொல்லலை. இவை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். ஒரு சில நிமிடங்கள் மணிக்கணக்காக எதை சொல்லித் தருவாங்க ஸ்கூல்ல? பிள்ளைங்க சொல்லணும், படிப்பு. இது அடிப்படையான அறிவு. இது படிப்பு. ஒவ்வொரு சபையாக கூடி வருதல் என்பது படிப்பு. பைபிள் கல்வியை கற்பிப்பதற்காக வந்து பைபிளை கற்பிக்க வேண்டும். அப்படியாக கற்றுக்கொண்டால் அப்போ பசங்களை கேட்பாங்க, ஸ்கூலில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்லி தருவாங்க, 1க்கு 10 வாட்டி சொல்லி தருவாங்க. சபையாக கூடி வருதல் இருந்து ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வரவங்களுக்கு புரியுதா? பாஸ்டர் ஏதோ ஹல்லேலூயா, நீங்களாம் பாவம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, வேற எதை செய்யணும்? எதை செய்வதற்காக சபையாக கூடி வந்திருக்கிறோம்? தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பிரசங்கி. அது பேர் பிரசங்கம். நாம் அமைதியாக இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அடிக்கக்கூடாது, நேசிக்க வேண்டும், எல்லாம் நல்லா தான் இருக்கு. உன்னுடைய பார்வை நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சு நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய நடக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஓ மகனே, உன் வாய் அபத்தமானதை பேசக்கூடாது, எல்லாரும் சொல்லுவாங்க. இது அட மவனே, நீ செய்ய வேண்டியது எது? அதெல்லாம் பிரசங்கம், அது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பெரிய 66 புத்தகங்களை கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவர்கள் சபையிலே நடக்க வேண்டிய முறை, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நுணுக்கங்கள், எது களை எது பயிர், யார் பிசாசானவனால் அனுப்பப்பட்டவன், யார் உண்மையான தேவனுடைய சபையாரால் அனுப்பப்பட்டவன், இப்படிப்பட்ட எந்த ஒரு நுணுக்கங்களும் தெரியாமல் மேலோட்டமாக சும்மா ஆளை பார்த்து மயங்கி போகக்கூடாது. எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. அவர் நல்லவரோ கெட்டவரோ அது நமக்கு தேவையில்லாதது. அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அது தேவையில்லாத விஷயம். அங்கே பாடங்கள் தேவனுடைய சபையாரால் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா, மேலும் அந்த சபையில் நடக்க வேண்டிய முறை. எடுங்க தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1 நிருபம் 3ஆம் அதிகாரம். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1 நிருபம் 3ஆம் அதிகாரம்
15. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி தீமோத்தேயுவே நீ தெரிந்து கொள்ளும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், சத்தியம் பைபிள், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. சத்திய வசனத்திற்கு ஆதாரம் சபை. இந்த சபையின் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டும். எவனோ அனாமத்தான் ஒருத்தன் வந்து சொன்னார் பட்டு நம்பிடக்கூடாது. யார் அவன்? யாரால் அனுப்பப்பட்டவர்கள்? ஏனென்றால் சபையை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கிறவர்களும் இருக்காங்க. சபையை வைத்துக்கொண்டு தன்னை நன்றாக மேய்த்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்காங்க. அதனால்தான் ஒரு விஷயத்தை பல வருஷமாக நான் நிறைய பேருக்கு சொல்லியாச்சு. இப்போ லைவில் கூட சொல்கிறேன். நான் தி காலேஜ் தமிழ்நாடு எல்லாத்துக்குமே, தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட்டு அக்கௌண்ட்டு, நிறைய அக்கௌண்ட்டை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நிறைய பேர் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, நல்லா படித்தவங்க இருக்கீங்க. நான் ஒரு சொல்கிறேன், இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் நிறைய அக்கௌண்ட்டு, என்னுடைய அக்கௌண்ட்டு, பிரசன்ன அக்கௌண்ட்டு, வசந்த் அக்கௌண்ட், இது மாதிரி எல்லாருடைய அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டு இருந்தீங்க. இனி அப்படி இல்லாமல் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். எப்படின்னா, சாதாரண காலேஜ் அவங்களுக்கு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு எப்படி யூனிவர்சிட்டிக்குன்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதே மாதிரி நமக்கும் ஒரு அக்கௌண்ட் தேவை அப்படின்னா நான் சொல்ல ஆரம்பிப்பேன். டக்குன்னு எதிராளி வந்து அதுக்கு வந்து அது இது எது இருந்தாலும் எனக்கு புரியாது. அது அந்த கண்ட்ரியில் நீங்களே பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் எனக்கு வேண்டியது அந்த அக்கௌண்ட்டு. எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு போர்டு மெம்பர்ஸை வச்சு, அந்த போர்டு மெம்பர்ஸில் யாராவது இருப்பாங்க, எல்லா பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க, இல்லை கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு சொசைட்டியாவோ இல்லை ட்ரஸ்ட்டாவோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக பார்த்து, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணணும் கணக்கு வழக்கெல்லாம். இப்படியாக ஒரு அந்த ட்ரஸ்ட்டாக ஒரு ஆரம்பித்து, இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் சொல்லுவீங்களோ, இல்லை எந்த அக்கௌண்ட் சொல்லுவீங்களோ, என்ன சொல்லுவீங்களோ, திரும்ப எனக்கே வந்து அதுக்கு அது வேணும்னா இது வேணும்னா என்ன வேணுமோ பிரசன்னாகிட்ட கேட்டுக்கோங்க. இப்படியே சொல்லி 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 பல வருஷமாக நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இனிமையாவது தயவு செஞ்சு ஒரு எல்லாரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்ததாவோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி எந்த ஒரு டொனேஷனாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் விடணும். எது நாம் இப்பொழுது இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. நாம் இல்லாத காலத்தில் நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு பொதுவான சிலபஸ் இதுதான். இதை தாண்டி போகக்கூடாது. சபை என்றால் இது, நடக்க வேண்டிய முறை இது. யாராவது நாம் ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது சென்ற நபர் ஒருவரை அனுப்பக்கூடாது. அங்கே நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க, ஜனங்க நல்லா இருக்காங்க சொல்லி அவங்களையே வளைச்சி போட்டு, அவங்களுக்கு தெரியாது அப்பாவிங்க, வளைச்சி போட்டு இல்லாத பொல்லாதலையெல்லாம் சொல்லி, இப்படியாக சபையிலிருந்து வேறாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய தலைவலி நமக்கு ஏற்படும். எல்லாவற்றையும் சாகர வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம தலைவலி, சரியான தூக்கம் இருக்காது, சரியான நிம்மதி இருக்காது. ஏன்னா துரோகிகள் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு களைகள், பிசாசினால் நுழைத்து வரப்படப்பட்ட களைகள், தலைவலி, நம்மளுடைய பலனை எல்லாம் எடுத்துப்பாங்க. அவங்க நம்முடைய சக்தியை எல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் நாம் தேவனுக்கு சபையை நடத்தக்கூடிய, சபைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய, அது பிரின்சிபலாக
இல்லை தலைவர்களாக யாராக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகள் அவங்க. டாடி சொன்னார் இல்லை இப்போ எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம். நாங்கள் வசனத்தை சொல்லி உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள், உங்களை நடத்தக்கூடியவர்கள், ஒரு ஒரு சபையாக பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்தியா இன்டர்நேஷ்னல், அதற்கு கீழாக எத்தனையோ ஒரு சில, அதற்கு கீழாக ஜாயிண்ட் டைரக்டர்ஸ், அதற்கு கீழாக டெபுட்டி டைரக்டர்ஸ், அதற்கு கீழாக அடிஷனல் டெபுட்டி டைரக்டர்ஸ், அதற்கு கீழாக பிரின்சிபல்ஸ், அதற்கு கீழாக கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் ஏடிசிசி போர்ட் மெம்பர்ஸ், தலைவர்கள், எத்தனையோ பொறுப்புகளை வகிக்கின்றவர்கள் இருக்காங்க. அவரவர்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களின் ஆத்துமாக்களை, பொறுப்புகளை தேவனுக்கு கணக்கு காட்ட வேண்டிய உத்தரவாதிகள் இவர்கள் அனைவரும் கூட. ஒரு லாஸ்ட் வீக் வந்து டெபுட்டி டைரக்டர்ஸ்க்கு மீட்டிங் நடந்தது டாடி கிட்ட வைசாக்கண்ட. அதுக்கு முன்னாடி அடிஷ்னல் டெபுட்டி டைரக்டர்ஸ்க்கு மீட்டிங் நடந்தது எங்களை எல்லாம் சேர்த்து வச்சு. இப்போது ஃபுல்லாக வந்து எங்கள் பிரின்சிபல்ஸுக்கு அங்கங்கே இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஆந்திராவில் நிறைய இடத்துல நடக்குது. ஏன்னா சபையிலே நடக்க வேண்டிய வகை முறைகள். ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஒரு, இப்போ உங்களையே நான் கேட்குறேன், ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், நடத்தக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்காங்க. இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் யோபு இருக்கிறாரு பக்கத்தில், இருக்கும்போது அவர் ஒரு சபைக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், யோபோ வசந்த யாரோ மொத்தத்தில், அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க குற்றச்சாட்டு. எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? அவர் வீட்டு பிரச்சனையோ இல்லை இல்லைன்னா பர்சனல் விஷயம், அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை கொண்டு வரக்கூடாது. நம்பர் 1, அவர் என்னை பார்த்து அது மாதிரி பேசினார், என்னை பற்றி இது மாதிரி திட்டுன்னு, இல்லைன்னா அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் கிடையாது. பர்சனல் விஷயம். இல்லைன்னா யோபு அவங்க அப்பா பொன்னாட்டிக்கு துரோகம் பண்ணி செகண்ட் செட்டப் வச்சுருக்கிறாரு, இதெல்லாம் கொண்டு வராதிங்க. ஓகே, ஏன் கொண்டு வரக்கூடாது அது அப்படியே, அது உங்களுக்கு அப்புறமா சொல்லலாம், பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போகலாம். தேவனுடைய வசனத்திற்கு விரோதமாக தவறான போதனையையோ, சபையில் நடக்கக்கூடிய வகைக்கு விரோதமான ஏதாவது நடவடிக்கையோ, இருக்கக்கூடிய பைபிளில் இருக்கக்கூடிய போதனைக்கு வேற்று விதமான போதனையோ செய்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி நீங்கள் பதிவு பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்க, யாராவது ஒருத்தர் பார்த்தாரு, உடனே தவறான போதனையை பண்ணார் இவர். என்ன போதனை? அங்கே தண்ணி அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து இறக்கி சாகர நிலமில் இருக்கிறாரு, அதனால் இறங்கி வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க முடியுது, அதனால் வந்து வசந்த் பிரதர் சும்மா தண்ணி தெளிச்சு விட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எப்படி என்கிட்ட கொண்டு வருவீங்க? கொஸ்டின். தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிடிஹெச் கம்ப்ளீட் பண்ணவங்களோ வேறு யாராவது சொல்லுங்கள், எப்படி நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வருவீங்க? தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 19. சபையிலே நடக்க வேண்டிய முறை, கண்டதை பேசி கண்டதை சொல்லி மக்களை திசை திருப்புவது அல்ல. ஒருவர் மீது ஒருவர் புறங்கூறி அவர் அப்படிப்பட்டவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, அப்படி சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஒருத்தர் மீது இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டலாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, நான் நம்பக்கூடாது. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே ஏதோ தான் உத்தமன் மாதிரி, அவங்க ஏதோ கொடிய பாவி மாதிரி, அவங்க அப்படிப்பட்டவங்க எப்படி அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவர், வசந்த் ரொம்ப நல்லவர். ஆனால் என்ன ஆனா அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் ஆவண்ணா தான். ஆனால் புசிக்கலாம், ஆனால் புசிக்க கூடாத முடிஞ்சது கதை, அவ்வளோதான். என்ன ஆவண்ணா நல்லவர் பிரதர், வசந்த் பிரதர் நல்லவர், யோபு பிரதர் நல்லவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்னென்ன கெட்டப்புறம் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சரியாக வசனம் வராது, அவங்கள 4 பிரசங்கமே வராது, அவங்களுக்கு சரியாக ஹேண்டில் பண்ண வராது, அவ்வளோ டேலண்ட்லாம் கிடையாது. நான் தான் என்ன மாதிரி அவங்க கிடையாது பாவம். எப்படி டெக்னிக்கலாக மற்றவர்களை குறித்து சொன்னால் முதல்ல புதுசாக வரக்கூடிய ஜனங்களுக்கு நம்பிடுவாங்க. ஓ அப்படியா, ஓஹோ. இதுக்கு முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸை நம்ம ஒன்று பார்த்தோம், அதை பார்த்துட்டு இங்கே வரலாமா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 17. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன், முதல் பேசுகிறவன். அப்போ அப்படியா, ஐயோ அப்படியா, முதல்ல பேசுகிறவன் முதல்ல யாரும் இல்லை. அங்கே யாரை குறித்து குற்றம் சாட்டி பேசுகிறானோ அவன் இல்லாமல் எவன் ஒருவன். நல்லா கவனிங்க, நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சரியான பாயிண்ட் இது. ஒருத்தவங்க ஆஃபீஸ்லேயோ அதே மாதிரி ஒருவன் ஒரு விஷயத்தை குறித்து, இப்போ நீங்கள் ஒரு ஜட்ஜு, நீங்கள் ஒரு மையஸ்தராக இருக்குங்க, அந்த நடுநிலை வகிக்கின்றவரிடம் ஒருவர் போய் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் முதல்ல நீங்கள் கேட்கவே கூடாது. திரும்ப சொல்கிறேன், அப்படி கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட நபர் நீதிமான் என்று கேட்கக்கூடிய நடுநிலையாளரையும் கூட நம்ப வச்சிருவாங்க. அப்படியா, ஐயோ. ஆனால் அவன் அயலானோ அவனை பரிசோதிக்கிறான். அவனுடைய அயலான் வந்தாதான் தெரியும் அவன் பேசக்கூடியது உண்மையா பொய்யா அப்படின்னு. எதிர்த்தவன் வந்த பிறகு அவனுடைய சங்கதி வெளிப்படுமாம். எதிர்த்தவன் வந்த பிறகு, அவனுடைய அயலான் வந்த பிறகு அவன் பேசக்கூடியது உண்மையா பொய்யா என்று தெரிய வருமே தவிர, அயலான் இல்லாத போது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய். இப்போ வாங்க தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம். இதெல்லாமே நல்ல எதிர்காலத்தில் கலைகள் எப்படிப்பட்டது, யார் கலைகள், யார் பொய்யர், யார் தந்திரவாதி, இவை அனைத்தும் முன்னதான் நீங்கள் தெரிஞ்சு வைக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 19. யார் ஒருவர் ஒரு சபையிலே பொறுப்பாளராக பெரியவராக இருக்கிறாரோ அவருக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை, கம்ப்ளைண்ட், ஒரு பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா, என்கிட்ட வருதுன்னா உடனடியாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியா, என்ன போட்டிருக்குமா? 2-3 விட்னஸ், மினிமம் 2 பேர். நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு, சொல்ல வேண்டாம் இப்போ. 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன போட்டிருக்க?
ஏற்றுக்கொள்ள, அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ முதல்ல சாட்சி இருக்கா, அந்த யாராவது 2 பேராவது 3 பேர் சாட்சி இருந்தாலே என்று ஒருவருக்கு விரோதமாக வருகின்ற கம்ப்ளைண்ட்டை முதல்ல அக்செப்டன்ஸே பண்ணக்கூடாது. நீ அப்புறம் அதை விசாரித்து உண்மையா போய் அது அல்ல அப்புறமா விஷயம். ஏற்றுக்கொள்ளுதலே அட்லீஸ்ட் 2-3 சாட்சிகளாவது இருந்தாலே என்று அந்த கம்ப்ளைண்ட்டை, அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பைபிள் சொல்லும்போது வந்த கதை எல்லாத்தையும் கேட்டு, அப்படியா, ஐயோ அவர் அப்படிப்பட்டவரா, ஐயோ. சபையிலே நடக்கக்கூடிய வகை முறை எத்தனையோ இருக்கு. ஒரு சபை என்றாலே சபை என்றாலே ஒரு ஆஃப்டர் ஒரு நாடு. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். ஒவ்வொரு நாடு, அது சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் சரி, முறைகள் என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திற்கே, இந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் மேலோங்கி நிற்கின்ற தேவனுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற தேவனுடைய சபையிலே இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு பேசக்கூடியதல்ல. அது எல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது பைபிளிலே. இதை எதுவுமே தெரியாமல் சபையாக கூடி வந்து தேவனுடைய பைபிள் பாடங்களை கற்பிக்காமல் முழுசா ஒரே அல்லேலூயா தான், கோஷம்தான், பாட்டோ பாட்டு, பிரசங்கமோ பிரசங்கம், பாடம் எங்க? ஸ்கூல்ஸில் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி யாராவது நல்ல சாதிச்சவங்க வந்து மோட்டிவேஷனாக ஸ்பீச் கொடுப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும், சூப்பர் அப்படின்னு. அது வேற, டெய்லி அதை சொல்லி தர மாட்டாங்க. அது பிரசங்கம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எதிராக சொல்லக்கூடியது பிரசங்கம். சபையாக கூடி வரும்போது வரக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லித்தரணும். அந்த பாடத்தை சொல்லித்தராமல் அந்த பாடத்தை தவிர மற்றதை எல்லாம் செய்தால் அது முறையல்ல. அப்போஸ்தலர்களுடைய போதனையிலும் போதனை எங்க இருக்கு? என்ன போதனை அது? பார்த்தீங்க, எத்தனையோ பேருக்கு புக்ஸ் போயிருக்கு. விதைத்திருக்கிறோம், ஆனால் பிசாசானவனும் கூட உள்ளே களைகளை உள்ளே நுழைத்து விடுவான். நுழைத்து விட்டானோ தெரியாது, இனிமேல் நுழைப்பானோ தெரியாது, ஆல்ரெடி எப்பொழுதோ நுழைத்து விட்டானோ என்று கூட தெரியாது. களைகள் அது நாளைக்கு வெளிப்படும், நமக்கு தலைவலியாக நிற்பார். நம்முடைய பலத்தை எல்லாம் இழுத்து கொள்ளுவார்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் பைபிளை நன்றாக படித்து நன்றாக கற்றுக்கொண்டு, சந்தேகங்கள் இருந்தால் தெரிந்து கொண்டு படிப்படியாக வளர வேண்டும்.